ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்ம சேனலில் ஹேர் பேண்ட் அண்ட் ஹேர் கிளிப் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பீகாக் டிசைனில் எப்படி நம்ம ஹேர் பேண்டோ ஹேர் கிளிப்போ வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு பீகாக் மாதிரி ஒரு ட்ராயிங் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது தவிர நமக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, OHP ஷீட் தேவைப்படும். அதுக்கப்புறம் B7000 க்ளூ தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து எந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜர்தோசி தேவைப்படும். ஸோ இது எல்லாம் தான் நம்மளோட கிளாஸ்க்கு வந்து நமக்கு தேவையான திங்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரிண்டர் ஸ்டாப்பில் வந்து நான் பீகாக்கோட டிசைன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் எடுத்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நேற்று கிளாஸில் வந்து சைட் ஃபேஸில் பட்டர்ஃப்ளை எப்படி மேக் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஹேர் பேண்ட்லேயோ ஹேர் கிளிப்லேயோ இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கட் பண்ணி எட்ஜஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதை ஹீட்டை ஊதுபத்தி வச்சு சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி பீகாக்கோட ட்ராயிங் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பீகாக் தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபெதர் விரித்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பீகாக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஜர்தோசி நான் எடுத்திருக்கேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி OHP ஷீட் எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு OHP ஷீட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு 2 சைடும் வந்து கிளிப் ஏதாவது கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ வந்து நான் அந்த பேப்பர் அளவுக்கு OHP ஷீட் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் வந்து கிளிப் நீங்கள் குத்திக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி நான் மேக் பண்ணுற அந்த பீகாக் இருக்குல்ல, அந்த பீகாக்கில் நான் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து ஜம்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நேற்றே. அந்த ஸ்மால் சைஸில் ஜம்கி இருக்கும். ஸோ அந்த ஜம்கி இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஜம்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ஜம்கி இல்லை. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும், கலர் ஸ்டோன்ஸு. ஸோ அந்த ஸ்டோன் வச்சு தான் பீகாக் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். ஏன்னா அதிகமாக என்கிட்ட குந்தன் ஸ்டோன்ஸும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் கடைக்கு போனால் தான் என்னால் வாங்க முடியும். ஸோ இருக்கிறத வச்சு தான் நான் மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜர்தோசி எடுத்துக்கோங்க. ஜர்தோசி எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம பட்டர்ஃப்ளைக்கு வந்து எப்படி சுற்றிலும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜர்தோசி வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுக்கும் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கட் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து ஜர்தோசி கட் பண்ணி ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இதுக்குள்ளே டிசைன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ டிசைன் கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து மேலே அந்த ஹெட்லேருந்து அந்த பாடி வரைக்கும் வந்து நான் டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் சீக்வன்ஸ் வந்து சின்ன ஜம்கி அந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து நான் ரெசின் ஆர்ட்காக வாங்கினது. இந்த சீக்வன்ஸு ஸ்டோன்ஸ் எல்லாம் ரெசின் ஆர்ட்காக நான் வாங்கினது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலான்னு எனக்கு ஒரு தோணுச்சு. அதனால் அந்த ஸ்டோன்ஸை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட இந்த ஸ்டோன் இல்லை அப்படின்னா நீங்கள் சீக்வன்ஸு இல்லைனா குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ப்ளூ கலர் ஸ்டோன் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளூ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு தான் அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டோன்ஸும் வந்து டபுள் ஷேட் ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் இந்த ஸ்டோன்ஸ்லாம். ஸோ இந்த ப்ளூ கலர் ஸ்டோனை வந்து ஃபுல்லாக நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதிலையே வந்து நான் இன்னொன்று ஒரு வயலட் கலர் ஸ்டோன் இருந்தது. அந்த ஸ்டோனும் வந்து இதுக்கு மேலேயே சும்மா லைட்டாக கொடுத்துருப்பேன். டபுள் ஸ்டோன் மாதிரி நான் கொடுத்துருப்பேன். இதுக்கு மேலேயே நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு ரெட் கலர் ஸ்டோன் நம்ம பீகாக்கு வந்து கண்ணு கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக ஒரு ரெட் கலர் ஸ்டோன் ஒன்று எடுத்து அந்த கண்ணுக்கிட்ட நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் அகெயின் நான் க்ளூ அப்ளை பண்ணி கீழே அந்த பாடிக்கிட்டலாம் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் இந்த வயலட் கலரில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து இதுக்கு மேலேயே கொடுத்துக்கிட்டேன். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து 2 டிசைன் நம்ம பார்த்தோம். ஸோ சைட் ஃபேஸ் பட்டர்ஃப்ளையும் ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளையும் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அதே மாதிரி நம்மளோட கிளாஸும் வந்து ஃபினிஷ் ஆக போகுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 40+ கிளாஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இன்னும் நமக்கு இன்விசிபிள் செயின் மேக்கிங் கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பேங்கிள் கிளாஸ் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் ஆகிரும். ஸோ ஆல்ரெடி நான் குரூப்லேயும் நான் கேட்டிருந்தேன் அடுத்து நமக்கு என்ன கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. நீங்களும் வந்து ஆரி கிளாஸ் எடுங்க. நான் உங்களுக்கான சாய்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஃபேப்ரிக் பெயிண்ட்டு, ஆரி கிளாஸு, அடுத்து ப்ரோச் ஒர்க் கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து ஆரி ஒர்க் கேட்டிருந்தீங்க. ஸோ அடுத்து வந்து ஆரி ஒர்க் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஆரி ஒர்க் கிளாஸும் வந்து உங்களுக்கு கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். எந்த அமௌண்ட்டும் நான் வாங்க போகிறது கிடையாது. ஸோ இப்போது சென்டரில் இருக்க அந்த டிசைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ட்ராப் ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். மேட் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டோனை வந்து ஃபுல்லாக எப்படின்னா லைட்டாக கிராஸாக இருக்க மாதிரி வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி செட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி செங்குத்தாக இப்படி வச்சுட்டு ரிவர்ஸில் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த எட்ஜஸ் வந்து மேலே இருக்க மாதிரி கொஞ்சம் லைட்டாக கிராஸாக இருக்க மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2 ஸ்டோனில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி பாதி ஹாஃபாக நம்ம வந்து 3D ஒர்க்குக்கெலாம் நம்ம பார்ப்போம்ல, ஹாஃப் செங்குத்தாக இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன்ஸை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லியிருந்தேன். நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய ஆர்டர் வந்துட்டு இருக்குது.
ஸோ உங்களுக்கும் யாருக்காவது ரீசெல்லிங் பண்ணுற ஐடியா, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து ரீசெல்லிங் பண்ணுற ஐடியா இருந்தது அப்படின்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, ஜாதிப்பூ, முல்லைப்பூ, கனகாம்பரம் சொல்லி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸும் வந்து இருக்குது. இது வந்து ரீயூசபிள் அண்ட் வாஷபிள் தான். ஸோ உங்கள் யாருக்காவது ஓன் யூஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் என்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குவான்டிட்டி நிறையா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் வந்து ட்ராப் ஆகும். ஸோ நீங்கள் என்னான்னு பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வந்து இங்கேயும் நான் ஸ்டோன்ஸ் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் குந்தன் ஸ்டோன் கொடுக்குறதுனாலும் குந்தன் ஸ்டோன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சீக்வென்ஸ் இருந்தது அப்படின்னா அதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டோன்ஸ் ஏன்னா என்னோடய ஓன் யூஸ்க்காக நான் ஸ்டோன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பிஸ்னஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டோன் யூஸ் பண்ணீங்க, நானும் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது என்னோடய ஓன் யூஸுன்றனால நான் நார்மல் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ரெட் கலரு அந்த ஸ்டோன் இருந்தது. ஸோ அந்த ஸ்டோன் நான் யூஸ் பண்ணிவிட்டேன். அகெயின் நான் ரொம்ப கேப்பாக இருந்தனால மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இதில் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மேலே பீகாக் தலையில் வந்து இந்த இது இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து ரெட் கலர் ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த ஸ்டோன் தான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் நான். ஸோ 3 இதுலேயும் 3 ஸ்டோன் வச்சுட்டேன் நான். ஸ்டோன் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த ஃபெதர் கொடுத்துருக்குறோம்ல அந்த ஃபெதருக்கு மேலே ஒரு அவுட்லைன் மாதிரி வந்து நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் குட்டி 3mm செராமிக் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ க்ளூ வந்து இந்த மாதிரி கர்வாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை சுற்றிலும் இந்த மாதிரி வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரவுண்ட் எடுத்திருக்கேன், ரவுண்ட் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஹாஃப் மூன் இருந்தது அப்படின்னா அந்த சைடு கிராஸாக அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டோன் வந்து நிறைய நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்டோன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்து அதை சுற்றிலும் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டோன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம
பீகாக்கோட லெக்குக்கு தான் நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைடும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் நான் ஒன்றும் இல்லை, சுகர் பீட் இருக்குல்ல, சுகர் பீட் தான் நான் கொடுத்துருக்கேன். கோல்டன் கலர் சுகர் பீட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு பீகாக்கு அதை எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரிண்டர்ஸ் டேப்பில் எப்படி சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, பீகாக் டிசைன், பேரட் டிசைன், பட்டர்ஃப்ளை, எது உங்களுக்கு தோணுதோ, கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் டிசைன் கொடுத்துக்கோங்க. அதை ஓஹெச்பி ஷீட்டில் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதில் எக்ஸஸாக இருந்த அந்த பீடு இது எல்லாத்தையும் வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் வந்து நம்ம பீகாக்கு வந்து நம்ம மேக் பண்ணணும். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம அந்த ஜர்தோசியை வந்து கரெக்டாக கட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணுறது தான் நமக்கு டைம் எடுக்குமே தவிர, மற்றபடி ஸ்டோன்ஸ் வைக்கிறதெல்லாம் நம்ம டக்கு டக்குன்னு வச்சு முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு மட்டும்தான், அந்த ஜர்தோசி நம்ம கொடுக்குறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். ஸோ அது ப்ராக்டிஸ் ஆக ஆக உங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ இதுதான் இன்றைக்கான நம்ம பார்த்த பீகாக் டிசைன். ஸோ இது ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப்புக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.